ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகா டைரிஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன். இந்த வீடியோ வந்து நாங்கள் கேர்மாலம் ரோட்டில் வந்து கொஞ்சம் தூரம் வந்து உள்ளே போனோம். அங்கே வந்து சின்ன சின்ன வில்லேஜஸ் எல்லாம் இருக்குங்கள, அதை வந்து நைட் டைமில் வந்து ஒரு நைட் ரைடு மாதிரி போகலாம் பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் நாங்கள் அப்படியே உள்ளே போய் பார்த்தோம். லெஃப்ட் சைடில் வந்து இருக்கிற பில்டிங் வந்து ரிசார்ட் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேர்மாலம் ரோடு. இதில் வந்து நாங்கள் லெஃப்ட் எடுத்துட்டோம். லாங்காக போனால் ஃபுல்லாக டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் லெஃப்ட் எடுத்து அந்த சின்ன சின்ன வில்லேஜஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்ட்ரெயிட் வந்து கேர்மலம் ரோட்டில் வந்து போகாமல் லெஃப்ட் எடுத்துட்டோம், அந்த வில்லேஜஸ் எல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இங்க பாருங்க, யாருமே வெளிய கிடையாது. இது வந்து கரும்பு தோட்டம். இங்க வந்து காட்டுப்பன்றி வந்து நெறைய இருக்குங்க. இங்க பார்த்தீங்கன்னா காட்டு பன்னி தாங்க போகுது. கிராஸ் ஆயி போகுது. இதெல்லாமே வந்து வில்லேஜ் தாங்க. இவங்க எல்லாருமே வந்து கன்னடா தான் பேசுவாங்கன்னு நெனைக்கிறேங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தோட்டமும் இருக்குங்க. அண்ட் ரிசார்ட்ஸும் நெறையா இருக்குங்க இத சுத்தி சுத்தி. அதாவது அந்த ஹாசனூர் மெயின் ரோட்ல பார்த்தீங்கன்னா, நெறையா ரிசார்ட்ஸ் தெரியும். அப்புறம் இந்த ஊருக்குள்ள போனாலும் நெறையா ரிசார்ட்ஸ் இருக்குன்னு வைங்களேன். தென் வந்து தோட்டத்து வீடும் நெறையா சிங்கிள் சிங்கிளா கட்டி விட்டுருக்காங்க. தூரமா தூரமா தள்ளி தள்ளி இருக்கு. இங்கேயும் வந்து யானை, சிறுத்தைலாம் வருங்க. ஆக்சுவலா நாங்க வந்து அங்க பாமா ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு அண்ணா வந்துட்டு, "இங்க மாடு வந்து ஒரு சிறுத்தை அடிச்சு போட்டுருக்கு. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து இந்த ஹாசனூர் வில்லேஜுக்குள்ள வந்து நைட் டைம்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத தாங்க நான் இந்த வீடியோல வந்து ஷோ பண்ணியிருக்கேன். இங்க மேல ஹாசனூரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே மாடு தாங்க இருக்கும். ஆட்டுக்குட்டி வந்து எப்படி நெறையா மேயுதோ, அந்த மாரி மாடு இருக்குங்க இங்க நெறையாவே. இது வந்து கோயிலுங்க. சிவன் கோயில் போல. இங்க பார்த்தீங்கன்னா, பெரிய பில்டிங் மாரி இருந்தது. ஸோ ஆம்புலன்ஸ் எல்லாம் உள்ள நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அது வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்ன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, இங்க வந்து நடு ரோட்ல நெறைய மாடு தாங்க நின்னுட்டுருக்கும். அந்த டைம்லயும் மாடு தான் நின்னுட்டு இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. ஏன்னா வந்து மாடு இப்படி வெளியே நின்றுருந்ததுன்னா, சிறுத்தை வந்தா கண்டிப்பா அடிச்சுட்டு போயிரும்னு வைங்களேன். பட் அந்த ஓனர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கூட கவலையே இருக்காதுன்னு நெனைக்கிறேங்க. அதனால தான் இப்படியே விட்டுட்டாங்க போல. இது வந்து நெறையா ரிசார்ட்ஸ்க்கு போற வே தாங்க இது. ஸோ அங்க வந்து பிரிட்ஜ் கட்டுவாங்க போல. ஸோ அதனால ஒர்க் நடந்துட்டு இருந்தது. பட் நைட் டைம்ல இந்த மாரி வழியில போறது கொஞ்சம் பயமா தாங்க இருந்தது. பிகாஸ் ரோடு வேற ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் அதே சேம் டைம்ல அந்த வழியா வந்தா இங்க ஒரு ரிசார்ட் இருந்துச்சுங்க. ஸோ அங்க வந்து நெறைய டூரிஸ்ட் வந்திருப்பாங்க போல. அந்த ரிசார்ட் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிறதுலயே அது கொஞ்சம் நல்லா இருந்த மாரி இருந்தது. நேம் கரெக்ட்டா நான் பார்க்காம விட்டுட்டேங்க. இது வந்து மெயின் ரோடுங்க. மெயின் ரோட்டுக்கு நம்ம வந்து டச் ஆயிட்டோம். ஸோ இங்க வந்து நெறையா இந்த மாரி லோட் வண்டி தாங்க போயிட்டுருக்கும். ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் தான் இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கீழ இறங்க போறோம். ஸோ அதனால வந்து திம்பம் வந்து போயிட்டுருக்கோங்க.
இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சைட்ல கூட யானை நிக்குங்க. சிறுத்தை படுத்திருக்கும். ஸோ, நம்ம வந்து அப்படியே பார்த்துட்டே வரணுங்க கண்டிப்பா. செக் பண்ணிட்டே இருக்கணுங்க. சப்போஸ் ஏதாவது சிறுத்தை படுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. காத்து தாங்க செம்மையா இருந்தது. சூப்பரா இருந்தது. அப்படியே கூலிங் கிளைமேட்டு, சரியான காத்து. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தாங்க நாங்க வந்தோம். ஸோ இந்த ரைட் சைடு வழி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தலமலை அந்த வில்லேஜ்குள்ள போற வழி தாங்க. ஆனா அது பெர்மிஷன் இருந்தா தான் உள்ள விடுவாங்க. இப்ப வந்து நம்ம திம்பம் வழியா கீழ இறங்கிட்டுருக்கோங்க. தலமலை வில்லேஜ் நான் இதுக்கு பிஃபோரா வீடியோ போட்டிருப்பேங்க. ஆ அந்த வில்லேஜுக்கு போறக்கு ஷார்ட்கட் வழி அதுதாங்க. அந்த ரைட் சைடுல போய் போறது. தலமலையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறையா ரிசார்ட்ஸ் வந்து இருக்குங்க. அதுவும் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவா தான் இருக்கும். அண்ட் சின்ன சின்ன வில்லேஜஸ் வந்துட்டு அது இன் அண்ட் அரவுண்ட் இருக்குங்க. இந்த பிளேஸ்ல வரும்போது நல்லா வியூ தெரியுங்க. கீழ சத்தியமங்கலம் ஃபுல்லாவே தெரியுங்க அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கண்டிப்பா சிறுத்தை எப்படி பார்க்கலான்னா, ஒரு 12:00 அந்த மாரி வந்து நம்ம இந்த வழியா வந்தோம்னா, கண்டிப்பா சிறுத்தை பார்க்கலாங்க. இந்த லெஃப்ட் சைடு திண்டு மேல வந்து கண்டிப்பா படுத்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, டிபெட்டியன் காலனி வந்து போயிருந்தோம். அங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா டிபெட்டியன் பீப்பிள் தான் இருப்பாங்க. ஆக்சுவலா அது வந்து அ தமிழ்நாடு, கர்நாடகா அ ஏரியா தான். இருந்தாலும் வந்து அந்த டிபெட்டியன் பீப்பிள் வந்து முன்னாடி இருந்தவங்க அப்படியே இருக்காங்க இங்க. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க டிபெட்டியன் டெம்பிள் போயிருந்தோம். அண்ட் அத சுத்தி இருக்கிற ஏரியா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். அண்ட் வந்து நாங்க நெறைய கூட்டமா வந்து யானை பார்த்தோம் வரும்போது. அது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே டர்னிங்ல நின்னுட்டு இருந்தது. ஒண்ணு தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே கும்பலா நின்னுட்டு இருந்தது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, எங்க ஹில்ஸ்ல கூட யானை வந்து நிக்கும். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா தூக்கம் வர ஆரம்பிச்சுருச்சு. எப்படா வீட்டுக்கு போவோன்னு ஆயிடுச்சு. அ ஏன்னா இந்த ஹில்ஸ்ல வந்தா ரொம்ப வாமிட்டிங் சென்சேஷன் மாரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரக்கோட ஸ்மெல்லும் அடிக்குமா, அந்த டயர் ஸ்மெல்லு. ஸோ அதுவே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா டிரைவர்ஸ் எல்லாம் எப்படிதான் வந்து லாங் டிரைவ் அப்படி போறாங்கன்னே தெரியல. ரொம்ப ரொம்ப கிரேட் தான் அவங்கலாம். இந்த இங்க போற வண்டி ஃபுல்லாவே இந்த டைம்ல பிக்கப்ஸா தாங்க இருக்கும். ஐ மீன் எப்படின்னா, வெஜிடபிள்ஸ் கொண்டு போற வண்டி, ஸோ வெங்காயம், முட்டைக்கோசு, அப்புறம் தக்காளி அந்த மாரி வண்டிங்க தாங்க போகும் மோஸ்ட்லி. இந்த வண்டி பாருங்க முட்டைக்கோஸ் தான் போகுதுன்னு நெனைக்கிறேன். அப்புறம் ஸ்மெல் கூட அடிக்கும் நம்ம அதுக்கு பின்னாடி போம்போது. பட் இதில என்னன்னா, இப்ப கரும்பு லாரிக்கு இது போயிட்டு இருந்ததுன்னு வைங்களேன், யானை மட்டும் பார்த்துருச்சுன்னா அவ்வளோதான். நெறைய கரும்பு லாரி அப்படியே வந்து நிக்க வச்சுரும் அந்த இடத்துலயே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இறங்கும்போது வண்டி ஸ்ட்ரக் ஆயி நின்றுச்சு போல அந்த ஆப்போசிட் வண்டி. ஸோ யோசிச்சு பாருங்க, இப்படி நடுவுல ஸ்ட்ரக் ஆயி நின்னா அந்த டிரைவரும் பாவம். அவங்க வந்து மெக்கானிக் கூட்டிட்டு வந்து, திரும்ப சரி பார்த்து தான் எடுத்துட்டு போகணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹில்ஸ் எல்லாம் இறங்கி கீழ வந்துட்டோம். அந்த கீழ இருந்த அந்த பண்ணாரி டெம்பிள் செக் போஸ்ட் ரீச் ஆகறதுக்கே வந்து ஒரு 2, 3 கிலோமீட்டர் வரும். இந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா யானை இருக்குங்க. ஒரு 7, 8 மணிக்கே இருக்கும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணாரியம்மன் டெம்பிள் கிட்ட வந்துட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா, அந்த ரைட் சைட்ல நெறையா மான் வேணா இருக்குங்க. எப்பவுமே அந்த இடத்துல வந்து மான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டிபெட்டியன் வீடியோ தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.